இன்னைக்கான வீடியோல 2025-2026ல பிசியோதெரபி கோர்ஸ்ல நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்க போறோம். பிசியோதெரபி கோர்ஸ் டீடைல் பத்தி நிறைய வீடியோ இருக்கு. ஆனாலும் இந்த வீடியோல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து NCAHP அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டுக்கு கீழே ஏப்ரல் 2025ல பிசியோதெரபிக்காக சில கிரைட்டீரியாஸை அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. அதுல பிசியோதெரபி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி தான் இருக்குன்னு அவங்க ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிசியோதெரபி கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறவங்களுக்கும் தென் பிசியோதெரபி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் உங்க டாக்டர் சுவாமிநாதன், பிசியோதெரபிஸ்ட். இந்த வீடியோல பிசியோதெரபி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு, டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ், சிலபஸ் அண்ட் எக்ஸாம்ஸ், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இன் பிசியோதெரபி கோர்ஸ், தென் ஃபைனலா இன்டர்ன்ஷிப் பத்தியும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எலிஜிபிலிட்டி ஆஃப் அட்மிஷன். பிசியோதெரபி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்னென்னலாம் கிரைட்டீரியா இருந்தா நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், 10th and 12th நீங்க பாஸ் ஆகி இருக்கணும். செகண்ட், நீட் எக்ஸாம்ல நீங்க அப்பியர் ஆகி இருக்கணும். தேர்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்னி ஜுவாலஜி சப்ஜெக்ட்ல நீங்க 50% மேல நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். இந்த 3 கிரைட்டீரியா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பிசியோதெரபி கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும். அது இல்லாம பேசிக்கா 2 விஷயம். ஒன்னு 17 வயசு ஆகியிருக்கணும். ரெண்டாவது, நீங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது டாபிக்கா இவங்க சொல்லியிருக்க டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி பிசியோதெரபி கோர்ஸ் 4.5 இயர்ஸா இருந்துச்சு. அதை புதுசா வந்த அப்டேட்ல 5 இயர்ஸா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4 இயர்ஸ் அகாடமிக் கோர்ஸ் ஆகவும் 1 இயர் நம்ம அதை இன்டர்ன்ஷிப்பாகவும் படிக்க போறோம். தென் இந்த பிசியோதெரபி கோர்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த நீட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த நீட் எக்ஸாம் எழுதினாதான் பிசியோதெரபி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அது 2026 அகாடமிக் இயர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2025ல ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா 2025 நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்ஸும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதனால இந்த இயர் நீட் எக்ஸாம் பிசியோதெரபி கோர்ஸ் கிடையாது. 2026ல இருந்து தான் உண்டு. மூணாவதா, சிலபஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸ் பத்தி பார்ப்போம். இனிமே பிசியோதெரபி டிகிரி ஜாயின் பண்ண போற எல்லாருக்குமே இந்தியா ஃபுல்லாவுமே ஒரே சிலபஸ் தான். இதை தான் நம்ம ஒன் நேஷன் ஒன் சிலபஸ் அப்படின்னு சொல்றோம். பிசியோதெரபி எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா ஆனுவல் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் தான். ஆல்ரெடி இருந்தது தான். என்னன்னா இயர்லி 1 எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ நீங்க 4 இயர்ஸ்க்கும் அந்தந்த இயரோட எண்ட்ல ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் 3 ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்கும். தியரி எக்ஸாம் 80 மார்க்ஸ்க்கும் ப்ராக்டிகல் எக்ஸாம் 20 மார்க்ஸுக்கும் நடக்கும். இந்த டோட்டல் 100 மார்க்ஸ்ல நீங்க 50%க்கு மேல எடுத்திருந்தாதான் உங்களுக்கு பாஸ். ரொம்ப முக்கியமா 2 சப்ஜெக்ட்டுக்கு மேல நீங்க ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க ப்ரமோட் ஆக முடியாது. அது போல 4th இயர்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க கிளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால இன்டர்ன்ஷிப்புக்கு போக முடியும். 4th, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்திருந்த பேட்டர்னுக்கும் இப்போ புதுசா NCAHP ஆக்ட்ல கொண்டு வந்த பேட்டர்னுக்கும் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். பழைய பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் இயர்ல 4 சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 7 சப்ஜெக்ட் இருக்கு. தென் செகண்ட் இயர்ல ஆல்ரெடி 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு. இப்போ 8 சப்ஜெக்டா ஆயிட்டது. தேர்ட் இயர்ல பழைய பேட்டர்ன்ல நமக்கு 6 சப்ஜெக்ட் இருந்துச்சு. இப்போ அது 7 சப்ஜெக்டா மாறி இருக்கு. பழைய பேட்டர்ன் படி 4th இயர்ல நமக்கு ரொம்பவே ஈஸி, 4 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆனா அதுவுமே இப்போ 7 சப்ஜெக்டா மாறி இருக்கு. புது பேட்டர்ன் படி செகண்ட் இயர்ல மட்டும் 8 சப்ஜெக்ட்ஸ், மற்ற 3 இயர்லயும் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. டோட்டலா 4 இயருக்கும் சேர்த்து நமக்கு 29 சப்ஜெக்ட் வருது. இப்போ இன்டர்ன்ஷிப் பத்தி பாக்குறோம்னா ஆல்ரெடி 6 மந்த்ஸா இந்த இன்டர்ன்ஷிப் இப்போ 1 இயரா மாத்திருக்காங்க. 4th இயர்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க பாஸ் ஆகி இருந்தாதான் நீங்க இன்டர்ன்ஷிப்புக்கு போக முடியும். இன்டர்ன்ஷிப்போட டியூரேஷன் 6 மந்த். வீக்லி நீங்க 6 டேஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எவ்ரிடே உங்களுக்கு 7 hours டியூட்டி இருக்கிற மாதிரி பிளான். சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்டர்ன் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக டைம் ஒர்க் வாங்குறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த இஷ்யூஸ்ல இருந்து இந்த 7 hours ரூட்டீன் இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நியூவா வந்த சர்க்குலர்ல இன்டர்ன்ஷிப்ல 2 months நீங்க கம்யூனிட்டி அண்ட் ரூரல் போஸ்டிங்ல நீங்க கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி இந்த பேட்டர்ன்ல இந்த போஸ்டிங் நமக்கு கிடையாது. இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல உங்களுக்கான ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ண போற 12 மாசத்துக்குமே உங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டைபண்ட் தர போறாங்க. இதனால நீங்க ஒர்க் பண்ண போற ஹாஸ்பிட்டல்ல நீங்க அமௌண்ட் கட்டி இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம 4 month நீங்க எக்ஸ்டென்ஷிப்பாவுமே ஒர்க் பண்ணிக்கலாம். உங்க இன்ஸ்டியூட்ல இருந்து சொல்ற ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாம உங்களுக்கு ஃபேவரான ஹாஸ்பிட்டல்ல நீங்க 4 months ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் இந்த நியூவா வந்திருக்க NCAHP ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சொன்ன எல்லா டீடைலுமே 2026 அகாடமிக் இயர்ல இருந்து தான் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்க பிசியோதெரபி கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எந்த இயர்ல இருந்தாலுமே புதுசா அப்டேட் ஆகியிருக்க எந்த ரூல்ஸுமே உங்களுக்கு செட் ஆகாது. 2026ல இருந்து யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இப்ப சொன்ன எல்லா ரூலுமே.
கடைசியாக முக்கியமாக இந்த 5 வருஷ கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் டாக்டர் தான். ஸ்டடி அண்ட் லேர்ன் வெல், ட்ரீட் த பேஷண்ட், டூ வெல். தேங்க்யூ.